தமிழா. இன்னைக்கு டாக்டர் ஜெயா மகேஷ் என்ன சொல்றாங்கன்ட்டு வாங்க பார்க்கலாம். To all my very beautiful gorgeous sisters out there, super duper morning. வாழ்க்கையோட அழகை ரசிச்சா மட்டுமே பட்ட அசிங்கங்கள்லாம் மாறி போயிடும். அதே மாதிரி வாழ்க்கையோட சந்தோஷத்தை அனுபவிச்சா மட்டுமே கஷ்டங்கள்லாம் மறைஞ்சு போகும். அதாவது சொர்க்கத்தையும் நரகத்தையும் ஒரே டைமில் நம்ம என்ஜாய் பண்ண முடியாது. சொர்க்கமான் நரகமான் முடிவு பண்ணுறது, எது வேணும்னு முடிவு பண்ணுறது நம்ம கையில் இருக்குது. அதை கரெக்டாக முடிவு பண்ணணும். ஸோ தேவையில்லாததை ஒதுக்கிட்டு சந்தோஷமான நிறைவான ஒரு வாழ்க்கையை அனுபவிப்போம். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது ஒர்க் அவுட் கிடையாது. ஏன்னா நம்ம ஃபிசிக்கல் ஹெல்த் அப்படிங்கிறது நம்ம மென்டல் ஹெல்த்தை தான் சார்ந்திருக்கு. நம்ம என்ன யோசிக்கிறோமோ அந்த யோசனைகள் மட்டுமே. இப்போ ஸ்ட்ரெஸ் ஆனோன்னா அது உடம்புல கண்டிப்பாக காட்டும். எனக்கு ஃபிசிக்கல் ஹெல்த் நீங்கள் எவ்வளோ தான் அழகாக ஆரோக்கியமாக இருந்தாலுமே மென்டலி நம்மளுக்கு லாட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் அண்ட் மென்டல் ஆபரேஷன் சொல்லுவாங்க இல்லையா, அது நம்ம மனசில் இருந்ததுன்னு வையுங்களேன், உங்களோட வாழ்க்கையே அனுபவிக்க முடியாமல் போயிடும். உடம்பு முடியாமல் போயிடும். நம்ம நம்ம ஒர்க்கில் அதில் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. எப்போவுமே சொல்லுவோம்ல டிப்ரெஷன் அப்படிங்கிற வார்த்தை, அது யாருக்கு வேணால் வரலாம். ஆனால் அந்த டிப்ரெஷன்லேருந்து வெளியே எப்படி வர்றோம் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரென்த்தும் நம்ம ஒரு ஆஸ் அன் இண்டிவிஜுவல் நம்ம கையில் இருக்குது, உங்கள் கையில் இருக்குது. இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இத்தனை நாள் நம்ம வாழ்க்கையில் சேர்த்து வச்சுருப்போம் இல்லையா, சோகங்கள், அடிகள், மன வலிகள், இதை எல்லாமே எப்படி வெளியே எடுத்துகிட்டு போகலாம். வெறும் ஃபிசிக்கல் ஹெல்த் மட்டும் கொடுத்தா அப்புறம் ஜெயா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் அப்படின்னு பேசி என்ன பிரயோஜனம் இல்லையா. இன்றைக்கி ரொம்ப காம் குவைட்டாக நம்ம வலிகள், இத்தனை வருஷம் பட்ட வேதனைகள் எல்லாத்தையுமே இன்றைக்கி வெளியே எடுக்க போகிறோம். ஏன்னா மனசு தாட் ப்ராசஸ் இருக்கு இல்லையா, அந்த தாட் ப்ராசஸ் நல்லதாக இருந்தால் உடம்பும் மனசும் வாழ்க்கையும் ஒரு குதூகலமாக இருக்கும். தாட் ப்ராசஸ் சரியில்லைன்னா அது உடம்புல ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் உருவாக்கி டாக்ஸின்ஸ் வெளியே வரும். அந்த டாக்ஸின்ஸ் தான் வேண்டாத நோய்களை உடம்புல கொண்டாந்து கொடுக்கக்கூடிய ஒரு சமாச்சாரம். அதனால் நம்ம இத்தனை நாள் பட்ட வழிகள், வேதனைகள், இப்போ நேரில் வந்தீங்கன்னா நான் கவுன்சிலிங் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரே காரணத்தினால இன்றைக்கி நம்ம எல்லாருமே ஆண் பெண் யார் வேணாமலும் இதை பண்ணலாம். ஏன்னா எல்லாருக்கும் வழிகள் இருக்குது. நான் சொன்னேன் இல்லையா, ஸ்ட்ராங் ஹார்ட்டுக்கு தான் லாட் ஆஃப் ஸ்கார்ஸ் இருக்கும். ஆனால் அந்த ஸ்கார்ஸை மீறி வெளியே வர்ற ஒரே ஆள் தான் ஸ்ட்ராங்காக இருக்க முடியும். வீக் பர்சன்னால் அது இருக்க முடியாது. ஸோ நம்மளாம் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு, மென்டலி ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு இன்றைக்கி ஒரு மெடிடேஷன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம், மெடிடேஷன்னும் சொல்லலாம். ஆனால் இது வெளியிலேருந்து அப்பா எடுத்துட்டோமே எனக்கு பயங்கர ரிலீஃபாக இருக்குது. ஸோ இனி வாழ்க்கையை நான் இதிலேருந்து இனி முன்னாடி ஒரு பாசிட்டிவாக ஸ்ட்ராங்காக எடுத்துகிட்டு போக முடியும் அப்படிங்கிறக்கான ஒரு பயிற்சி தான் இது. ஸோ நான் சொன்னேன் இல்லையா, ஸ்ட்ராங் ஹார்ட்ஸ் ஹாவ் மோஸ்ட் ஸ்கார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் அந்த வலிகளை பட்டு தான் ஸ்ட்ராங் ஆகுறாங்க. ஆனால் ஒரு சில பேர் வலிகளை இனிமே ஏற்றி வீக் ஆயிடுறாங்க. நீங்கள் ஸ்ட்ராங்காக வீக்கா அப்படிங்கிறத முடிவு பண்ணுங்க. ஏன்னா நான் சொல்லிட்டு இருக்கேன், இது ஃபிசிக்கல் ஹெல்த் மட்டும் கிடையாது, மென்டல் ஹெல்த் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம பண்ண போகிற பயிற்சி என்ன தெரியுமா, இத்தனை நாள் நான் யோசிச்சுட்டு இருந்தேன் என்னால் முன்னுக்கு வர முடியலையே, ஏன் இதை எல்லாம் மீறி நம்ம உள்ளேயே நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம், இதெல்லாம் வெளியே எடுக்க போகிறோம். அதற்கான பயிற்சி தான் இது. இது முடிஞ்சிட்டு கண்டிப்பாக உங்கள் ரிவ்யூஸ் எனக்கு நீங்கள் கொடுக்கணும். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இதை நான் அடிக்கடி டைம் டு டைம் பண்ணிட்டு இருக்கிறனால தான் இந்த வயசுலேயும் என்னால் ஓட முடியுதுன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. மற்றவங்க சொல்லி கேட்குறத விட நம்மளே அதை அனுபவிக்கிறப்போ அதனோட பலன் என்னன்னு தெரியும். அந்த பலனை, அருமையான பலனை நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னு நான் இன்றைக்கி விரும்புகிறேன். ஸோ காம் அண்ட் குவைட்டாக உட்கார்ந்துருக்கிற பொசிஷன்லேயே உட்காருங்க. காலை சமணக்கால் போட்டு கீழே உட்காந்தாலும் சரி, சேரில் உட்காந்தாலும் சரி, நீங்கள் நான் சொல்ல போகிறத மட்டும் கவனிங்க. இதுக்கு உங்கள் கான்சன்ட்ரேஷன் வேணும், உங்கள் அட்டென்ஷன் வேணும். ஜெயாவோட வாய்ஸ் மட்டும் தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா? ஸோ கண்ணை மூடிக்கோங்க. எந்த பொசிஷனில் உட்காரணுமோ தாராளமாக உட்காந்துக்கோங்க. கண்ணை மூடிக்கோங்க. இப்போ நான் சொல்கிறத ப்ரொசீஜரை அப்படி இமேஜின் பண்ணிவிட்டு என் கூட ட்ராவல் பண்ணுங்க, பார்க்கலாம். ரெடியா? ஓகே. காம், குவைட். நல்லா மூச்சை 3 தடவை இழுத்து விடுங்க. ஓகே, கண்ணை மூடுங்க. இப்போது உங்கள் கண்ணு முன்னாடி
நான் ஒரு கருப்பு துணியை, ஒரு பெரிய கருப்பு துணியை விரிக்க போகிறேன். கருப்பு துணியை நான் உங்கள் முன்னாடி விரிச்சிட்டேன். ஸோ பெரிய ஒரு கருப்பு துணி அது. அந்த கருப்பு துணியில் சின்ன வயசில் பட்ட அவமானங்கள், உங்களுக்கு பட்ட துக்கங்கள், மற்றவங்க செய்த கொடுத்த வழிகள் எல்லாமே, டிஸப்பாயின்மெண்ட்ஸு எல்லாத்தையும் ஒவ்வொன்றா அதில் தூக்கி அந்த கருப்பு துணியில் உடம்புல இருந்து தூக்கி வெளியே கொண்டு வந்து போடுறீங்க. போடுற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ ஒவ்வொன்றா வெளியே வருது. சின்ன வயசில் அம்மா திட்டினது வலிச்சிருக்கலாம், இல்லை டீச்சர்ஸ் கிட்ட அடி வாங்கினது வலிச்சிருக்கலாம், இல்லை நான் டாக்டராக இருக்கிறது, யங்ஸ்டர்ஸ்க்கு டாக்டர் ஆகணும்னு நினச்சி இல்லை என்ஜினியர் ஸ்கூலில் போனால் அந்த டிஸப்பாயின்மெண்ட் இருக்கலாம். ரிலேஷன்ஷிப், நான் அமைஞ்ச வாழ்க்கை அமையலையேன்னு இருக்கலாம். எந்த ஒரு வழியாக இருந்தாலும் தயவு செஞ்சு ஒவ்வொன்றா எதாக இருந்தாலும் அந்த கருப்பு துணியில் தூக்கி போடுங்க. மெல்லமாக மூச்சு வந்து நார்மலாக ரெகுலராக இருக்கட்டும். நீங்கள் அந்த வழிகளை ஈவன் ஒரு கூட உங்கள் கூட ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்த ஒரு தோழியோ இல்லை ஒரு தோழனோ உங்களுக்கு மனவலியை கொடுத்துருக்கலாம். அவங்க உங்களை விட்டு போகிறக்கு யோசிக்கிறதா இருக்கலாம். அவங்களையும் அந்த துணியில் தூக்கி போட்டுருங்க. அது போடுறப்போ உங்களுக்கு அழுக வரலாம். தயவு செஞ்சு அழுங்க. அழுகை அப்படிங்கிறது ஒரு மனுஷனாக இருக்கிறக்கான ஒரு அடையாளம். அழுகலாம், தாராளமாக அழுகலாம். எல்லா வழிகள், ஹஸ்பண்ட் அடித்தாரு, மாமனார் என்கிட்ட மோசமாக நடந்துட்டாரு, மாமியார் நடந்துட்டாங்க, தாத்தா பாட்டி நடந்துட்டாங்க, வேலைக்கு போகிற இடத்துல வந்து நான் பட்ட கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் சரி எல்லாம் வெளியே கொண்டு வாங்க. ஏன்னா உங்கள் உடம்பு வந்து ஒரு புனிதமான உடம்பு. அதில் குப்பைகளை சேர்த்த முடியாது. குப்பைகளை வச்சுருந்தோம் அப்படின்னம்னா நாத்தந்தான் அடிக்கும். ஸோ இந்த மாதிரி நாத்தமான விஷயங்களை வந்து குப்பைகளை உடம்புல வச்சுட்டு உங்கள் அழகான உடம்பை வந்து ஸ்மெல் பண்ண விட வேண்டாம். எல்லாத்தையும் வெளியே கொண்டு வாங்க. அழுக வருதா அழுங்க, பரவாயில்ல. தேம்பி அழுகணுமா அழுங்க. ஆனால் வெளியே எல்லா வழிகளும் வெளியே கொண்டு வாங்க. மெல்லமாக ஒவ்வொன்றா எதா இருந்தாலும் சரி. ஏன்னா பழைய கதைகளையும் பழசு நடந்தவைகளையும் நம்ம மாற்ற முடியாது. எதை மாற்ற முடியும்? நம்ம எண்ணங்களையும் நம்மளையும் மட்டுமே. அதனால் அதை ஆல்ட்ரு பண்ண முடியாது. இனிமேலாவது வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும். அழுக்குகளை வைத்து நம்மளால் முன்னேற முடியாது. அதனால் நீங்கள் உடம்பை குவைட்டாக சுத்தம் பண்ணால் மட்டுமே எப்படி வீட்டு குப்பையை சுத்தம் பண்ண முடியுமோ அந்த மாதிரி சுத்தம் பண்ணுறோம் நம்ம உடம்பை. இதுதான் நம்ம வீடு. எல்லா வலியும், எல்லா வேதனைகளும், எல்லா டிஸப்பாயின்மெண்ட்டும் எல்லாம் வெளியே வரட்டும். ஒவ்வொன்றா அந்த கருப்பு துணியில் ஒவ்வொன்றா தூக்கி போடுங்க. இந்த வழிகளை வச்சுருக்கிறனால நீங்கள் முன்னுக்கு வர போகிறதில்ல. இந்த வேதனைகள் எல்லாம் உங்களை பின்னுக்கு தான் தள்ளி வச்சிட்ருக்கு. தயவு செஞ்சு எல்லாத்தையும் வெளியே தூக்கி போடுங்க. ஏன்னா நம்மளுக்கு இது தேவையில்லை. வீட்டில் குப்பையை கூட்டி வெளியே போடுற மாதிரி, டாய்லெட்டை ஃப்ளஷ் பண்ணுற மாதிரி நம்ம சிஸ்டமை ஃப்ளஷ் பண்ணுறோம். ஃப்ளஷ் பண்ணுங்கள். எவ்வளோ முடியுமோ போட்டுட்டிங்களா? இப்போது மானசீகமாக, மென்டலி அதை வந்து பெரிய ஒரு மூட்டை கட்டுறோம். நம்மளுக்கு தேவையே இல்லையே, அதுதான் குப்பையாச்சே. அந்த வேண்டாத துணிகள்லாம் போட்டு கட்டி தூக்கி பழைய துணிக்காரனுக்கு போடுவீங்க இல்லையா, நான் பார்த்துருக்குறேன். அந்த மாதிரி எல்லாம் மூட்டை கட்டுறோம். கட்டிட்டோமா, நல்லா டைட்டாக கட்டியாச்சு, உடம்புல இருந்த குப்பையெல்லாம் போயாச்சு. இதை அப்படியே வீட்டு மூளையில் நம்ம தினம் கொண்டு போய் குப்பை கொட்டுவோம் இல்லையா, அந்த குப்பை கொட்டுற இடத்துல கொண்டு போய் அதை வீசுறதா யோசிச்சுக்கோங்க. தூக்கி கொண்டு போய் வீசிட்டோமா, திரும்பி பார்க்காம நடந்து வாங்க. உங்களுக்குள்ளே இருந்த குப்பைகள், வலிகள், வேதனைகள் எல்லாம் குப்பையில் போயிருச்சு. அது எங்கே போகுதுன்னு நீங்கள் யோசிக்காதீங்க. அது முனிசிபாலிட்டி எடுத்துகிட்டு போய் அதை எரிச்சிருவாங்க. That will convert as a positive energy. When the universe needs, it will come as a positive energy. அதனால் நம்ம நெகட்டிவ் எனர்ஜியெலாம் பாசிட்டிவாக கன்வெர்ட் பண்ணி அழகான இந்த யூனிவர்ஸுக்கு நம்ம கொடுத்துட்டோம். இப்போது மெல்லமாக கண்ணை திறக்க வேண்டாம். இனியும் பாம்ஸை வந்து நல்லா ரப் பண்ணிக்கோங்க. கையை வந்து ஒன்றோட ஒன்று நல்லா சூடாக ரப் பண்ணுங்க. அந்த பாமை வந்து கண்ணில் வைங்க. அந்த சூதிங்காக அந்த சூடு வந்து உங்களுக்கு இதமாக இருக்கும், மனசுக்கு ரொம்ப இதமாக இருக்கும். மெல்லமாக கண்ணை திறங்க பார்க்கலாம். அழுதவங்க எல்லாம் இட் இஸ் ஃபைன். கண்ணை நல்லா தொடச்சிக்கோங்க. இனிமேல் நம்மளுக்கு அழுக வரலாம், பரவாயில்ல. சில டைம் மனுஷங்களாக பிறந்தா வலிகள் வரும். ஆனால் இந்த ஒரு மெடிடேஷனை பண்ணி நீங்கள் மனசை வந்து கூல் பண்ணிக்கலாம், வாழ்க்கையும் கூல் பண்ணிக்கலாம். திரும்பவும் சொல்கிறேன், மனுஷங்களை மாற்ற முடியாது,
நடந்தவைகளை மாற்ற முடியாது. ஸோ நடந்திருக்குது, நான் இதை எப்படிடா விட்டு வெளியே வர்றது, தப்பு பண்ணிட்டணும்னு நினைக்கிறவங்க ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். நீங்கள் தப்பு செஞ்சப்போ அது தப்புன்னு உங்களுக்கு தோணலை இல்லையா? தோணி இருந்ததுன்னா அது கண்டிப்பாக தப்பு. தோணலை அப்படின்னு இருந்ததுன்னா கீப் இட் அஸ் பியூட்டிஃபுல் மெமரிஸ். மனுஷங்களாக பிறந்த தப்பு செய்யதான் செய்வாங்க. தட்ஸ் ஓகே. தட் டஸ் நாட் மேக் யூ எனி பேட். புரியுதா? ஏன்னா நீங்கள் ஸ்டில் யூ. இதில் இருந்து ஒரு நல்ல மனுஷியாக ஒரு நல்ல மனுஷனாக மாறுறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஓகேவா? ஸோ லவ் யுவர் செல்ஃப். அண்ட் இன்னைக்கு நான் எப்படி கோட் முடிக்க போகிறேன்னா, டேயை முடிக்க போகிறேன்னா, வாழ்க்கை வாழ்வதற்கே வீழ்வதற்கு அல்ல. ஸ்டே ஸ்ட்ராங், ஸ்டே பாசிட்டிவ், ராக் ஆன். Love you all and see you all tomorrow and love you guys. Take care. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.